ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஹார்னட் 125cc ஓட பார்ட் 3 ரிவ்யூ வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போது சார்ஜிங் போர்ட். இதில் வந்துட்டு 15 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் டைப் சி டு டைப் சி அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு 15 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு டைப் சி கேபிள் வச்சு உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹேண்டில் பார் அண்டு ஹெட்லைட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் அந்த போர்ட்டு. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு சாவி ஆன் பண்ணதுமே உங்களுக்கு பாருங்கள், வித்தின் செகண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட 15 வாட்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்போ நீங்கள் தாராளமாக போட்டுட்டு போகலாம். இப்போ வந்துட்டு டேங்க் கவர் இருந்தால் கூட அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்னா, உங்களுக்கு சைட்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணுறப்ப பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஹோண்டாலேருந்தே கொடுத்துருக்க அக்சசரிஸ், அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ் அண்ட் அக்சசரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிளாக் கலர் வேரியண்ட்டில் ஃபுல் அக்சசரிஸ் கிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பார்த்தாலே தெரியும். நக்கிள் கார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் இன்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஹேண்டில் கார்ட் ப்ரொடக்ஷனுக்காக. எனிவே அதோட குவாலிட்டி வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு மாடரேட் குவாலிட்டியில் தான் இருக்குது. ஹேண்டில் பாருமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொஞ்சம் வைடர் செட் ஹேண்டில் பார்ஸ் தான். அண்ட் மிரருமே அவங்க அந்த ஹார்னட் 2.0க்கு மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஹார்னட் 125cc ஒரு டிசைனர் மிரர் கொடுத்துருக்காங்க, பார்த்தாவே தனியாகவே இருக்குது. அதோட அவுட்புட் அந்த டிசைன் லாங்குவேஜ் லுக்குமே சூப்பராக இருக்குது. அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே ஏற்கனவே சொல்லிவிட்டோம், அந்த டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட் சைட்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு சின்ன வைசர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வைசர், நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலரில் பார்க்குறது வந்து வைசர் போடாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தது குட்டியுண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்கேஸ் வந்துட்டு R15ஓட வைசர் இருக்குங்களா, அது மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி பெரிய வைசர் எதனா இருந்தால் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இது குட்டியுண்டாக கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. அடுத்து பைக்கோட ப்ரொடக்ஷனுக்காக பம்பர் கார்டு கிட்டு, அதுக்கப்புறம் இன்ஜின் கார்டு கிட்டு. இன்ஜின் கார்டு கிட்டை பொறுத்தவரை இன்பில்டாகவே வந்துடும். அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது, ஒரு மாடரேட்டான பிளாஸ்டிக். பட் அந்த சைடு பம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த டேங்க் விங்குக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரியே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டைப்பு. இது வந்துட்டு ஹோண்டாலேருந்தே சப்ளை பண்ணுறாங்க இந்த பம்பருமே. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்கான மெட்டல் குவாலிட்டிலையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் வந்துட்டு பைக்கு வந்துட்டு பாடி பார்ட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இந்த பம்பர் கார்டு கிட் வந்து நல்லாவே ஹெவி டைப்பில் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நம்ம ரோட் சைடில் பார்ப்போம், இந்த ரேஸ் ZR 125 D125லாம் ஹெவி பம்பர் போட்டிருக்காங்களே, அது மாதிரியுமே இதுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ் வந்து டேங்க் கவர்ஸ் இன்னும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அது வந்துட்டு இந்த அக்சசரிஸில் நான் கவர் பண்ணல. அது மேபி நார்மல் தான், உங்களுக்கு குஷன் டைப் வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீட்டிங் அசம்பிளியில் ரைடருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சேஃப்டி பர்பஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு பில்லியனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு கன்வீனியன்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இந்த பம்பர் பாருங்கள், ரொம்பவே நல்ல ஹெவி டைப்பில் கொடுத்துருக்காங்க. கார்டு கிட்டுமே கொடுத்துருக்காங்க. மிரருமே டிசைனர் மிரர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வந்துடுது. அந்த வைசர் மட்டும்தான், அது வைசர் இருக்குதானே அப்படின்னு தெரில, அது எனக்கு தகுந்த மாதிரி சின்னோண்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதனா ஆல்ட்ரு பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெரிய வைசர் வேணும்னா. பட் இது அஃப்கோர்ஸ் 125cc நம்ம லாங் ட்ரைவ் எதுவும் போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைட் ப்ரொடக்ஷன் சாரி கார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபுட்ரெஸ்ட் வந்து இன்பில்டாக வராது கைஸ். இன்ஃபேக்ட் வந்துட்டு உங்களோட வீட்டில் வந்துட்டு யாராவது லேடிஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஃபுட்ரெஸ்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஹோண்டா ரோட் சிங்க் ஆப் இருக்கு இல்லைங்களா, ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ளூடூத்தை எப்படி இந்த ஹார்னட் 125ல பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு உங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்கள் மொபைலில். அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்து வச்சிடணும், ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கணும், மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கணும். இது மூணுமே ஆனில் இருந்தால் தான் இது ஒர்க்கிங் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் நிறைய இதை பற்றி மற்ற பைக்கோட ரிவ்யூவிலையும் போட்டிருப்போம். இது வந்துட்டு SP160 இருக்கு இல்லைங்களா, அதோட சேம் உங்களுக்கு மீட்டர் கன்சோல் தான். என்னடா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிங்கன்னா, இதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ABS கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் SP160ல் சிங்கிள் சேனல் ABS இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் சிங்கிள் சேனல் ABS இருக்குது. ஸோ சேம் மீட்டர் அசம்பிளி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு அது மூலியமாக ரிசீவ் ஆகிக்கும். மற்ற சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ராசஸிங், அந்த பேரிங் எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒன்று தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு பாருங்கள், மியூசிக் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கும்.